மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று தலைவர் மற்றும் ஆஜரானார். நீதிபதிகள் அவர்கள் இரண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு உள்ளாக்கப்பட்ட திரு ஏ.கே. ராமசாமி செயலாளர் அவர்களுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு விதிவிலக்கு அளித்தார்கள். அதன் பிறகு தலைவர் தர்மராஜ் அவர்களை விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகு காவல்துறை பதிவு செய்த ஒரு பிரமாண வாக்குமூலத்தை குறித்து, அதாவது இந்த வழக்கிலே தங்களையும் சேர்த்துக் கொண்டு விசாரிக்கும்படி மனு தாக்கல் செய்த நபர்களுக்கு போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவை கடைபிடிக்கவில்லை. மாறாக ஒரு மனு தாக்கல் செய்து இந்த கடந்த முறை காவல் அவருக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு தவறான உத்தரவு, இம்ப்ராப்பர் ஆர்டர் என்று சொன்ன கருத்தை அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பதாக கருதினார்கள். அதற்கு மாநில ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் இருவரும் ஆஜரானார்கள். அதை அவர்கள் ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளார்கள். அதை தாண்டி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே மாண்புமிகு நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த அவமதிப்பு வழக்கு ஒரு முழு அமர்வு விசாரிக்க வேண்டும். இது இன்று நேற்று நடக்கின்ற பிரச்சனை அல்ல. இது தலைவர் செயலாளர் மட்டும் இதற்கு பொறுப்பாக மாட்டார்கள். ஆகவே இந்த வழக்கை முழு அமர்வு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதற்கு மாண்புமிகு நீதியரசர் சி.டி. செல்வம் அவர்கள் முழு அமர்வு விசாரிக்க தேவையில்லை, இது இரு நபர்களை விசாரிக்கலாம் என்ற மாறுபட்ட கருத்தை அவர் பதிவு செய்தார். மாண்புமிகு நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் இந்த அவமதிப்பு வழக்கு முழு அமர்விலே தலைமை நீதி அவர்கள் விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை அவரிடம் ரெஃபர் செய்துள்ளார்கள். ஆகவே இந்த வழக்கு இனிமேல் இவர்களால் விசாரிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் முழு அமர்வு கொண்டு தலைமை நீதியரசர் இந்த வழக்கு விசாரிப்பாரா அல்லது தலைமை நீதியரசரே முழு அமர்வில் இடம்பெறுவாரா என்ற விவரமெல்லாம் மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் உத்தரவில் இருக்கிறது. இந்த தீர்ப்பை இந்த தலைமை நீதியரசருக்கு அனுப்பிய அந்த உத்தரவு வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது. காரணம், காவல்துறை சார்பாக அட்வொகேட் ஜெனரல் நாங்கள் தந்த பிரமாண வாக்குமூலத்தை திரும்ப பெறுகிறோம், ஆகவே நீங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று சொன்னார். அவர்கள் காவல் அந்த நீதிமன்றத்திலே எங்களையும் சேர்த்து விசாரிங்கள் என்று சொன்ன வழக்கறிஞர்கள் கொடுத்த காவலை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண வாக்குமூலத்திற்காக மட்டும் இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை வரை அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்படும். மற்றபடி இந்த அவமதிப்பு வழக்கை பொறுத்தவரை தலைமை நீதியரசர் தான் விசாரிப்பார். அவரிடம் அனுப்பப்படுதான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே மறுதேதி அறிவிக்கப்படாமல் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இனி தலைமை நீதியரசர் தான் இந்த வழக்கை குறித்து முடிவு செய்வார். தலைவர் தர்மராஜ் அவர்கள் அவரை கேள்வி கேட்ட பொழுதே அவர் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், தலைவர் செயலாளர் என்ற முறையிலே நான் சங்கத்தில் தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறேன். இது தலைவர் செயலாளருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கத்தில் உள்ள வழக்கறிஞருடைய கருத்து. ஆகவே எங்களை நீங்கள் ஒரு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அங்கமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதை அவர்கள் பதிவு செய்தார்கள். அதன் பிறகு இந்த வழக்கை நான் சொன்னது போல தலைமை நீதியரசர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். இனி இந்த அமர்வு விசாரிக்காது. தலைமை நீதியரசர் இந்த அமர்வுடன் சேர்ந்து மற்ற சிலரை சேர்க்கலாம், இல்லை வேறு அமர்வை உருவாக்கலாம், அவரே அதை எடுத்துக்கொண்டு விசாரிக்கலாம். மொத்த நடவடிக்கை இனி தலைமை நீதியரசர் முடிவெடுப்பார் என்பது நிச்சயமா ஆரோக்கியமான சூழ்நிலை. காரணம், இவர்கள் நீதியரசர்கள் இருவரும் இன்று நீதிமன்றத்திலே பதிவு செய்தது இந்த வழக்கு நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்குமான வழக்கு அல்ல என்று பலமுறை கருத்து இந்த ஊடகங்கள் தவறாக சித்தரிக்கின்றன. ஏதோ நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பிரச்சனை என்பது சித்தரிக்கின்ற சொன்னார்கள். ஆகவே இது நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞருமான பிரச்சனை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே சுமூகமான சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தலைமை நீதியரசர்கள் அவர்கள் தற்போதுள்ள சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த இரண்டு பிரிவினரும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான வழியை ஏற்படுவதான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.